ஹே காய்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்ச் வந்து ஒரு ப்ரான் தொக்கு தான். நல்லா சூப்பராக செஞ்சோம். நல்லா பெரிய பெரிய ஏராவாக எங்களுக்கு கிடச்சிது. அந்த ப்ரான் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டேன். உள்ளே வந்து இந்த மாதிரி குடல்லாம் இருக்குல்ல, அந்த குடலெல்லாம் எப்போவுமே எடுத்துகிட்டு தான் க்ளீன் பண்ணணும். அண்ட் ப்ரான் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பேனில் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆனியன், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ வந்து இது வந்து நல்லா மேஷ் ஆகி வரணும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. ப்ரான் தொக்கை என்னோடய அம்மா தாங்க செய்கிறாங்க, சூப்பராக செய்வாங்க. நான் வந்து சும்மா இந்த மாதிரி வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வந்து பெப்பர் போட்டுக்கோங்க. இந்த ப்ரான் தொக்கோட மெயின் டேஸ்ட்டே அந்த பெப்பர் தாங்க. பெப்பர் நல்லா தூக்கலாக போட்டு தான் செஞ்சுருந்தோம். இந்த மசாலா ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரான் எல்லாம் அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் விடுங்க அந்த ப்ரான் வேகிறதுக்காக. விட்டுட்டு நல்லா அது கொதிக்கும்ல, நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 7 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து அந்த ப்ரான் நல்லாவே வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா எங்கள் வீட்டில் யூஸ்வலாக முட்டை உடச்சி ஊற்றுவாங்க. உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. நாங்கள் ஒரு எக்கு உடச்சி ஊற்றிருக்கோம். இப்போ நல்லா இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறம் அதை இறக்கிடுங்க. நான் வந்து இதை நல்லா சுட சுட சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டேங்க. அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல. ஸோ என் ஹஸ்பண்ட் சாப்பிடும்போது அந்த வீடியோ எடுத்திருக்கேன். பாய்.